ஹாய் கைஸ், நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் கவிஜி. இந்த வீடியோவில் நம்ம மேக்ஸ் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் பார்க்கலாம். டிஎன்பிசி, டெட்டு, பேங்க் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் கேட்கக்கூடிய சிம்ப்ளிஃபிகேஷன் தான் நம்ம படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கொஸ்டின் 48 டிவைட் பை 12 இன்ட்டு ப்ராக்கெட்குள்ளே நமக்கு இந்த டேர்ம்ஸ்லாம் இருக்குது. 9/8 ஆஃப் 4/3 டிவைடட் பை 3/4 ஆஃப் 2/3. ஸோ இதை முதல்ல நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி போர்ட் மாஸ் லா நம்ம தெரிஞ்சுக்கணும். போர்ட் மாஸ் லானா என்ன? ஃபஸ்ட்டு பாருங்கள், பி லெட்டர் என்ன குறிக்குதுன்னா ப்ராக்கெட்டை குறிக்கும். இந்த ஓங்கிறது வந்து நமக்கு ஆஃப், டி வந்து டிவிஷன், எம்ங்கிற லெட்டர் மல்டிப்ளிகேஷனை குறிக்கும், ஏங்கிறது பார்த்திங்கன்னா அடிஷன், எஸ் வந்து நமக்கு சப்ராக்ஷன்ஸ். ஸோ இந்த ஆர்டரில் தான் நம்ம வந்து கொடுத்துருக்க கொஸ்டினை சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஆஃப் எங்கே இருக்கோ அதை செலக்ட் பண்ணி அதை சால்வ் பண்ணணும். அண்ட் தென் டிவிஷனை சால்வ் பண்ணிவிட்டு மல்டிப்ளிகேஷன் சால்வ் பண்ணணும், அடிஷன் சால்வ் பண்ணணும், சப்ராக்ஷன் சால்வ் பண்ணணும். இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டின் எப்படி போடலான்னு பார்க்கலாம். 48 அப்படியே எழுதிக்கோங்க, டிவைடட் பை 12 இன்ட்டு இந்த 9/8 ஆஃப் அப்படின்னா என்னென்னா மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் போடணுன்னு அர்த்தம், சரிங்களா? அப்போ இன்ட்டு போட்டிங்கன்னா 4/3 வரும், டிவைடட் பை 3/4 அப்படியே இருக்கட்டும். ஆஃப் எடுத்து இன்ட்டு சிம்பிள் போடணும், 2/3. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ராக்கெட்டை தான் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம், சரிங்களா? இந்த ப்ராக்கெட்டை தான் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இங்கே என்ன ப்ராக்கெட் இருக்கோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பாருங்கள், அதே 48 டிவைடட் பை 12 இன்ட்டு இப்போ சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா 1 4s are 4, 2 4s are 8, 1 3s are 3, 3 3s are 9ன்னு வரும். அப்போ இங்கே வந்து நமக்கு என்ன கிடைக்குது? 3/2ன்னு கிடைக்குது இல்லைங்களா? டிவைடட் பை இங்கே பாருங்கள், 1 2s are 2, 2 2s are 4, இந்த 3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1/2 மட்டும் கிடைக்கும். இன்னும் நம்ம ப்ராக்கெட்டை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணல இல்லைங்களா? அதனால் என்ன பண்ணுறோம், 48 டிவைடட் பை 12 எழுதிக்கிட்டு இன்ட்டு இங்கே இருக்கக்கூடிய 3/2 அப்படி எழுதிக்கோங்க. இந்த டிவைட் சிம்பிள் தூக்கிட்டு இன்ட்டு சிம்பிள் போடோம்னா செகண்ட் ஃப்ராக்ஷன் வந்து ரெசிப்ரோக்கலாக மாறிடும். அப்போ 2/1 மாறிக்கும், சரிங்களா? இங்கே 1/2 இருந்தது, என்னவா மாறி இருக்குது? 2/1 மாறி இருக்குது. இப்போ இது ரெண்டுமே நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணுறோம்னா இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே 3 மட்டும்தான் இருக்குது, சரிங்களா? அப்போ 48 டிவைடட் பை 12 இன்ட்டு 3, சரிங்களா? இப்போ நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? 48 டிவைடட் பை இது ரெண்டு டக்குன்னு மல்டிப்ளை பண்ணிட்டு போர்ட் மாஸில் பார்த்தீங்கன்னா டிவிஷன் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இந்த 12 வந்து இந்த 40யோட டிவைட் பண்ணணும். அப்போ 48 டிவைடட் பை 12 இன்ட்டு 3ன்னு வரும், சரிங்களா? இப்போ 1 3s are 3, 4 3s are 12, 1 4s are 4, 1 4s are 4, 2 4s are 8. ஸோ பாருங்கள், ஆன்சர் நமக்கு 12 கிடச்சிருக்கு. நீங்கள் டக்குன்னு உங்களுக்கு எப்போவுமே என்ன பண்ணுவோம், சரி 12 இருக்கா, ஸோ நம்ம 3யோட மல்டிப்ளை பண்ணிக்கலாம், 12 3s are மல்டிப்ளை பண்ணி இதோட டிவைட் பண்ணி நீங்கள் ஆன்சர் போட்டுருவீங்க இல்லைங்களா? அப்படி போடக்கூடாது. நம்ம வந்து 12 வந்து 48ஓட டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் கொடுக்கணும், சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், ப்ராக்கெட் எடுத்தோம், இந்த ஆஃபுங்கிறத எடுத்துகிட்டு இன்ட்டு சிம்பிள் போட்டிங்க, இங்கேயும் இன்ட்டு சிம்பிள் போட்டுட்டிங்க, சால்வ் பண்ணிங்க, கேன்சல் பண்ணிவிட்டு அண்ட் தென் 2 ஆன்சர் கிடச்சிது. அதை வந்து நம்ம டிவைட் சிம்பிள் இருக்குது, அதை வந்து டிவைட் சிம்பிள்லேருந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் தூக்கணும்னா நம்ம வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கலாம் ஃப்ராக்ஷனை. ஸோ அந்த மாதிரி பண்ணி கேன்சல் பண்ணும்போது நமக்கு 3 கிடச்சிது. ஸோ நீங்கள் 12 3s மல்டிப்ளை பண்ணி 36ன்னு போட்டக்கூடாது. இங்கே என்ன பண்ணணும், 48ஓட இந்த 12 டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் 3 எந்த பண்ணும், மல்டிப்ளை பண்ணும். ஸோ இங்கே தான் நம்ம மிஸ்டேக் பண்ணுறது, சரிங்களா? இங்கே தான் இந்த ஸ்டெப் தான் நமக்கு மிஸ்டேக் பண்ணுறது. ஸோ அதுக்கு தான் நம்ம போர்ட் மாஸை நல்லா டெவலப் பண்ணிக்கணுங்கிறது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ கைஸ். ஹே கைஸ், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. 4/5 + 7/2 டிவைடட் பை 5/2 - 3/4 இன்ட்டு 7/8 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? நம்ம போர்ட் மாஸை வந்து ஃபஸ்ட்டு எதை செலக்ட் பண்ணுவோம், ப்ராக்கெட்டில் இருக்கிறத கம்ப்ளீட் பண்ணுவோம், அப்படி தானங்களா சால்வ் பண்ணி. இங்கே பாருங்கள், ரெண்டுமே என்னது ஃப்ராக்ஷன், டினாமினேட்டர்ஸ் நமக்கு சேமாக இல்லை. ஒரு ஃப்ராக்ஷன் நம்ம 2 ஃப்ராக்ஷன் நம்ம வந்து ஆடோ செப்ராட்டோ பண்ணுறோம்னா டினாமினேட்டர் சேமாக இருக்கான்னு பார்ப்போம். இங்கே இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம், LCM 4 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இங்கே 2 தான் இருக்குது. அப்போ டினாமினேட்டர் அண்ட் நியூமரேட்டர் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 5 2s are 10ன்னு கிடச்சிது, 10 - 3/4ன்னு வரும். அடுத்த ஸ்டெப்பில் 10லேருந்து 3 போய்டுச்சு, 7/4ன்னு போடுவோம். மீதி இருக்க ரிமைனிங் ஸ்டெப்ஸ் அப்படியே எழுதிக்கிறோம், சரிங்களா? பாருங்கள், இங்கே 4/5 இருக்குது, +7/2 இருக்குது,
டிவைட் சிம்பிள் இருக்குது. இங்கே 7/4 இந்த 7/8 அப்படியே எழுதியாச்சு. அடுத்தது நம்ம போர்ட் மாஸ்டர் என்ன யூஸ் பண்ணணும்னா ஆஃபுக்கு அப்புறம் டிவிஷன் தான் எடுக்கணும். ஸோ அப்போ இந்த டிவிஷன் சிம்பிள் எடுக்கிறது, இந்த டிவிஷன் சிம்பிள் தான் ஃபாலோ பண்ணணும். அப்போ இது நான் மல்டிப்ளிகேஷன் சிம்பிளாக மாற்றும் பொழுது ஃப்ராக்ஷனை நான் என்ன பண்ணுறேன்னா ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிறேன். அப்போ 4/7 அப்படின்னு மாற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த 7ம் கேன்சல் ஆகுது. 4 வந்து ஒன்ஸ் வரும், இங்கே 2 டைம்ஸ் வரும். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இங்கே எழுதுகிறேன். இந்த 4/5 அப்படியே இருக்குது, ப்ளஸ் 7/2 இன்ட்டு நமக்கு 1/2 கிடைக்கும். அப்படி தானுங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4/5 ப்ளஸ் இது 2 மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அதனால் 1 7s are 7, 7/4ன்னு கிடைக்கும். இப்போ பாருங்கள், 2 ஃப்ராக்ஷன்ஸ் இருக்குது, 2 ஆடிங்கில் இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டினாமினேட்டர் சேமாக இருக்கான்னு பார்ப்போம். டினாமினேட்டர்ஸ் இங்கே சேமாக இல்லை. ஸோ அப்போ என்ன பண்ணுறோன்னா எல்சிஎம் எடுக்கிறோம். 5 4s are என்ன நமக்கு 20. ஸோ எல்சிஎம் வந்து நம்ம 20ன்னு எடுத்துக்கிறோம். இங்கே வந்து 5 வந்து எதால் பெருக்குன்னா 20 கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 4ஆல். அப்போ 4 4s are 16 வரும். ப்ளஸ் இது எதால் பெருக்குன்னா நமக்கு 20 கிடைக்குன்னா 5. அப்போ 7 5s are என்ன நமக்கு கிடைக்கும் 35 கிடைக்கும். சரிங்களா? இப்போ 16 + 35 / 20 கிடச்சிதுங்களா? இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 51/20 கிடைக்கும் நமக்கு. சரிங்களா? ஸோ ஆன்சர் வந்து அவங்க வந்து சாய்ஸில் எது கொடுத்துருக்காங்களோ அதோடு ஸ்டாப் பண்ணிக்கலாம். சப்போஸ் இதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ஆன்சரை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 51ல் 2 டைம்ஸ் வந்து நமக்கு 20 கிடைக்கும். அப்போ ரிமைனிங் நமக்கு 11/20 இருக்குது. ஸோ இது வந்து ஆப்ஷனை பொறுத்து இந்த ஆப்ஷனோடு கேட்டிருக்காங்களா இல்லை மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.